உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலான், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு, நரமுக விநாயகருக்கு திருக்கோவிலில் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திருச்செங்காட்டுக்குடி என்ற இடமும் ஆகும். நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கின்ற ஒரு தன்மை உடையது என்பதை அன்பர்கள் புரிந்து கொண்டு அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 12/9/2024 கிழமை, வேழக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 27வது நாள், நந்த நவமி, கௌரி விரதம், மதுரை சொக்கநாதர் நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல், திருப்பதி ஏழுமலையானின் மலர் அங்கி சேவை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி நவமி இரவு 7:05 வரை. நட்சத்திரம் மூலம் மாலை 6:31 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி ஆகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இதிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால், தோஷங்கள் பாவங்கள் நீங்க, காரியம் வெற்றி பெற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன எங்கு பரிகாரம் செய்ய வேண்டும். 27 நட்சத்திரங்களிலே இன்றைய பதிவிலே நாம் அஸ்வினி முதல் சித்திரை வரை 14 நட்சத்திரங்கள் தோஷங்கள் நீக்க, பாவங்கள் நீக்க, காரியம் வெற்றி பெற இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பரிகாரம் செய்யும். முதலிலே அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட காலத்தில் அவ்வப்பொழுது குதிரைகளுக்கு கொள்ளு மற்றும் ராசாலி என்ற கழுகு இனத்தை சார்ந்த பறவைகளுக்கு தீனி போட இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தோஷங்கள் நீங்கும். இரண்டாவது, பரணி நட்சத்திரக்காரர்கள் யானைக்கும் யானை பாகனுக்கும் உணவு தானம் வழங்குவதும், காகத்திற்கும் அன்னமளிப்பதும், வீட்டிலே நெல்லி மரம் வளர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆட்டு கறி உண்பதை தவிர்த்து அத்திமரம் வளர்த்து
மயில்களுக்கு இறை அளித்து வர தங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெற்று வாழ்க்கையிலே புது உச்சத்தை தொடலாம். மேலும் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதும் நல்லதொரு பரிகாரமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நாகத்தை வணங்கி புற்றுக்கு பால் ஊற்றுவதும், நாவல் மரத்திற்கு நீர் விடுவதும், நாவல் மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோயில்களுக்கு செல்வது, வீட்டிலே ஆந்தை படம் ஒன்று வாங்கி வைத்து அதை தினசரி பார்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களுக்கு நீங்கி வாழ்வில் வளம் பெற்று இன்புறலாம். அடுத்தது மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர் புற்றுக்கு பால் வார்ப்பது, கோழி மற்றும் சேவலுக்கு இறை போடுவது, பிராமணர் குழந்தைகளுக்கு சன்னியாசிகளுக்கு ஆடை மற்றும் உணவு தானம் அளிப்பது நல்ல பலன் தரும். மேலும் கோழி இறைச்சியை தவிர்ப்பதும் உலக்கையால் உரலை இடிக்காமல் இருப்பதும் அவசியம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாம்புகளுக்கு பால் கொடுப்பதும், நாய்களுக்கு துரோகம் இழைக்காமல் இருப்பதும், புற்று மாரியம்மனை வணங்குவதும், ஆடல் அரசன் சிவபெருமான் உள்ள திருத்தலங்களான மதுரை, சிதம்பரம், குற்றாலம், திருநெல்வேலி உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருவதும் தங்கள் வாழ்விலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூனைக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதும், மூங்கில் மரங்களை நட்டு வளர்ப்பதும், மூங்கில் மரங்களை தல விருட்சமாய் கொண்ட கோயில்களுக்கு செல்வதும், அன்னப்பறவையுடன் கூடிய சரஸ்வதி தாயாரை வணங்குவதும், ஆட்டு இறைச்சியை தவிர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களை நீக்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தனது நட்சத்திர விலங்கான ஆடுகளை வளர்ப்பதும், ஆடுகளை உணவில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும், அரச மர விநாயகரை 108 முறை வலம் வருவதும், நீர்க்காகம் காகத்திற்கு அன்னம் படைப்பதும், திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் தங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பூனைக்கு தீங்கு விளைவிக்காமல் புன்னை மரத்தை நட்புடன் வளர்ப்பதும், கிச்சிலி போன்ற பறவைகளுக்கு உணவு அளிப்பதும், புற்றுகளுக்கு பால் வார்ப்பதும், திங்கட்கிழமை ஆயிலும் நட்சத்திர கூடிய நாளிலே ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வதாலும் சகல தோஷங்கள் நிவர்த்தி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆலமர விநாயகரை வணங்குவதும், கருட பகவானை கருட தரிசனம் செய்வதும், யமதர்ம ராஜாவுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்வதும், பித்ரு தேவதைகளான முன்னோர்களை வணங்குவதும், தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து 2 மற்றும் 4 கால் பிராணிகளை வளர்ப்பதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு விநாயகர் வாகனத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்வதும், கருடனை வணங்குவதும், ஸ்ரீரங்கம் கருட பகவானுக்கு சிறப்பு ஆராதனை செய்வதும், பலாமரத்தை தலவிருட்சமாய் கொண்ட கோயிலுக்கு செல்வதும், வருடம் ஒரு முறை காஞ்சி காமாட்சி மற்றும் ஸ்ரீ வில்லிபுத்தார் ஆண்டாள் தாயாரை தரிசனம் செய்து வர தங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நிவர்த்தி பெற்று வாழ்வில் வளம் பெறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக பசுமாடுகளுக்கு அகத்தை கீரை, வெல்லம், பச்சரிசி போன்ற உணவை அளிப்பதும், அலரி அல்லது இலந்தை மரத்திற்கு நீர் ஊற்றுவதும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தேவகுரு பிரகஸ்பதியை வணங்குவதும், ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி அம்சமாக இருக்கும் வில்வ மரத்தை வலம் வந்தும் வணங்கலாம். மேலும் உத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் நாளிலே வீட்டிலே அஷ்டலட்சுமி பூஜை செய்வது நல்லதொரு முன்னேற்றத்தை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பருந்து பறவைக்கு விருந்து வைப்பதும், பெண் எருமைக்கு உணவு அளிப்பதும், திருப்பயஞ்சலி சென்று யமதர்ம ராஜனை வணங்குவதும், தினசரி சூரிய பகவானை வணங்குவதுடன் காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம் சொல்லுவதும்,
அத்திமரம் வளர நீர் ஊட்டுவதும், சூரிய பகவான் மனைவி மக்கள் என குடும்பத்துடன் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வணங்குவதும் தங்கள் வாழ்வில் எல்லையற்ற இன்பத்தை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரத்தை உடையவர்கள் புலியுடன் கூடிய ஐயப்பனை வணங்குவதும், வில்வ மரம் தல விருட்சங்களுக்கு செல்வதும், வில்வ மரம் நட்டு வளர்ப்பதும், மரங்குத்தி பறவைக்கு உணவளிப்பதும், தேவதச்சன் விஸ்வகர்மா ஆலயம் செல்வதும், ஸ்ரீரங்கம் சக்கரத்து ஆழ்வாரை வணங்கி 16 நெய்தீபம் ஏற்றுவதும், ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீ சுதர்சன ஹோமம் செய்வதால் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையான இன்னல்களையும் நீக்கி சக்கரத்தாழ்வாரின் 16 ஆயுதங்கள் உதவியுடன் 16 செல்வங்களை பெற்று வாழலாம். இப்படியாக சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து நாளைய தினம் ரேவதி நட்சத்திரம் வரை இவர்கள் எந்தெந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும், செய்தால் இவர்களுடைய தோஷம் நீங்கும் என்பதை நாளை பதிவிலே நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது 4வது பிரிவிலே நாம் எடுத்துக்கொண்ட ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 5வது பாகமாக திகழ்கின்ற லக்னத்தில் இருந்து எண்ணி வர 5வது வீடு புத்திரஸ்தானம். யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் அமையவில்லையோ அதற்கு உண்டான காரணங்கள். 5ஆம் வீடு கெட்டு போய் இருக்க, 5ஆம் அதிபர் கிரகம் நீச்சம் அல்லது மறைவு அல்லது தீய கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்க, சுபர் பார்வை இல்லாமல் இருக்க புத்திர பாக்கியம் தடைப்படும். 5இல் குரு, சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இதில் ஏதேனும் ஒன்றோ அல்லது 2 கிரகங்கள் கூடி இருக்கவோ புத்திர தோஷம் தடைப்படும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஆண் வாரிசு பிறப்பது மிகவும் அபூர்வம். லக்னத்துக்கு 12இல் அல்லது 2இல் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி போன்றவர்கள் ஒன்றாகவோ பலமாகவோ இருக்க ஜாதகருக்கு ஆண் வாரிசு அமைவது கஷ்டம். நாளைய தினத்திலே எந்தெந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரங்கள், 5 தோஷங்கள் முக்கியமானவை, அதற்கு எந்த விதமான பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். 5வது பகுதியாக விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்ற அற்புதமான இந்த பகுதியில் இன்றைய தலைப்பு, கேது பணத்தோடு புரட்ட போகிறார். இந்த ராசிகள் இனி அசையாது. பணக்கார வாழ்க்கை தொடக்கம். கேது பகவானின் கன்னி ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றன. அது எந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் காணலாம். நவ கிரகங்களில் அசுப நாயகனாய் விளங்கக்கூடியவர் கேது பகவான். இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்தில் தான் இருப்பார். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய வகையிலே கேது பகவான் இயங்கி வருகிறார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வகையிலே கேது பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியிலே கன்னி ராசியிலே தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசி பயணம் செய்வார். வரும் 2025ஆம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார். கேது பகவானின் கன்னி ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் பெறுகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மேஷராசி. கேது பகவானின் கன்னி ராசி பயணம் உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி 6வது வீட்டிலே பயணம் செய்து வருகிறார். அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்டகால ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாய் அமையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். தொழிலிலே நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். பண வரவிலே எந்த குறையும் இருக்காது. இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தது கடகராசி. கேது பகவான் உங்கள் ராசியின் 3வது வீட்டிலே பயணம் செய்கின்றார். இதனால் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பிடத்தக்க கேது 3வது வீட்டிலே பயணம் செய்கின்ற காரணத்தால் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கின்ற, வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகின்ற, பாக்கியங்கள் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. கேது பகவான் உங்கள் ராசியிலே 11வது வீட்டிலே பயணம் செய்து வருகின்றார். இதனால் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். ஞானம் மற்றும் அறிவு உங்களுக்கு சரியான நிலையில் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். உங்கள் திறன் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். வணிகத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளே, இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பருடைய கனிவான கவனத்திற்கு செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது. அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல், ஜோதிட ஆலோசனையை பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன், தினப்பலன் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் தாராளமாக பெறலாம். இந்த ராசி பலன் 6 விதமாக 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை கேட்கும் பொழுது பஞ்சாங்க பலன்கள், ஜோதிட சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், மேலும் கோச்சார சிறுகுறிப்பு, ராசி பலன்கள் என்று அற்புதமாக அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. எல்லா வல்ல முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். தோற்ற பொலிவு கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள். புத்துணர்ச்சி பெறுகின்ற நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். தோற்ற பொலிவு கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள். புத்துணர்ச்சி பெருகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் அவர்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை தொடர் நிலையில் வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலை முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். பரிசும் பாராட்டும் கிடைக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். பரிசும் பாராட்டும் கிடைக்கும் நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறும் நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். குடும்ப உறுப்பினரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயருகின்ற நாள். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயருகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும். உறவினர்களால் சங்கடங்கள் வரும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு லேசாக தலைவலிக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்து வேலையாட்கள பிரச்சனை வரக்கூடும். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி முன்னேறும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும். உறவினர்களால் சங்கடம் வரும். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு லேசாக தலைவலிக்கும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலட்சியம் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும், தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். உடல் நலனிலே கவனம் தேவை. உங்கள் தேவையை அறிந்து மற்ற உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை மிக அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் நலனிலே கவனம் தேவை. உங்கள் தேவைகளை அறிந்து மற்ற உதவி செய்வதும் ஆறுதலாய் இருக்கும். உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை மிக அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையை நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள். அதிகார பதவியிலே இருப்பவர் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய ஆட்சி கிட்டும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிட்டும். மற்றவர்களுக்கு சில செலவுகளை செய்து பெருமை அடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்களும் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.